Praise the Lord. 54 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாடியது தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில முக்காவாசி நம்ம பார்த்தோம்னா எல்லா நெருக்கடியாக தான் காணப்பட்டது. பிரியமானவர்களே, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக தாவீது அபிஷேகம் பண்ணினது. ஆனால் அந்த அபிஷேகத்தை தாவீது பெற்ற பிறகு நெருக்கடி ஒவ்வொன்னா தாவீதுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. பிரியமானவர்களே, சொந்த தேசத்தினுடைய ராஜாவின் நிமித்தம், சவுல் ராஜாவின் நிமித்தம் தாவீதுக்கு நெருக்கடி காணப்பட்டது. சொந்த குமாரன் அப்சலோமின் நிமித்தம் தாவீது ராஜாக்கு நெருக்கடி காணப்பட்டது. ஆனா இந்த வசனத்திலே நாம் பாடுகிறதை பார்க்கிறோம், கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதை விட அது கர்த்தர் வாசிக்கிறோம், அவர் எல்லா சத்துருக்களில் நீதி செய்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுடைய கண்கள் அவருடைய சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை அவர் பார்த்தார். அப்படிப்பட்டதான காரியங்களை தாவீது கர்த்தர் செய்ததை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் எப்படி இது நடந்தது அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துப்போமே. 2 சாமுவேல் 16 அதிகாரத்துல 5 வசனத்துல இருந்து நாம் வாசிக்கிறோம். அந்த சமயத்துல தாவீது ஒரு நெருக்கடியில இருந்தார். தாவீது அப்சலோம் நிமித்தம் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு காரியம் காணப்பட்டது. அப்ப தாவீதும் அவருடைய ஜனத்தாரும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேற சமயத்துல சவுல் ராஜாவின் குடும்பத்தாரை சேர்ந்த சிமேயி என்னப்பட்டவன் தாவீதை தூஷித்தான். பிரியமானவர்களே, ரொம்ப கேவலமா பேசலாம், ரொம்ப பரியாசம் பண்ணி தாவீது ராஜாவை பேசணும். பிரியமானவர்களே, ஆனால் தாவீது ராஜா சொன்னது, இந்த சிமேயி என்னை இன்றைக்கு தூஷணம் செய்யணும் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால் இது நடக்கட்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவினுடைய வலதுபுறம் இடதுபுறம் எல்லாம் சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி எல்லாம் இருந்தும் சிமேயி தூஷித்த பிறகும் அவன் அமைதியாதான் இருந்தான். பிரியமானவர்களே, அவனுடைய சொந்த முயற்சி அவன் காண்பிக்கல. தாவீது ராஜா தன்னுடைய ஜனத்தினிடத்துல, நீ போய் அவனை வெட்டு, இல்லைன்னா குத்து, இல்லைன்னா அவனை போய் சண்டை போடு, அப்படி அவனுடைய பலத்தை அங்க வெளிப்படல. பிரியமானவர்களே, ஆனால் தாவீது ராஜா ஒன்று செய்ததை நாம் பார்க்கிறோம், கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தார். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தரே அங்க கிரியை செய்தார். பிரியமானவர்களே, தாவீதோடு இருந்த ஒருத்தர் சொல்லுகிறாரு, இந்த செத்த நாய் உங்களை பார்த்து பேசுகிறதே அப்படின்னு கேட்கும் போது கூட நீ சும்மா இருந்தா தாவீது ராஜா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதன் நிமித்தம் என்ன ஆச்சு தெரியுமா? அதே 2 சாமுவேல் 19 அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது ராஜா மறுபடியும் எருசலேம் பட்டணத்துக்கு ராஜா சிங்காசனத்துல உட்காரும்படியாய் திரும்பி வருகிற நேரத்துல அதே சிமேயி எண்ணப்பட்டவன் தாவீதுடைய காலில விழுந்தவன் பணிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பணிந்து கொண்டு எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு தயவு கூறுங்க என்று சொல்லி எந்த வாய் தூஷித்ததோ அதே வாய் இரக்கத்தை கேட்டது. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் தாவீதுக்கு அவருடைய சத்துருக்களில் செய்த நீதி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணி பேசலாம், நம்மளை தூஷிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளிடத்துல பலம் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, நம்மளிடத்துல அதிகாரம் இருந்தாலும் சரி, மனுஷனுடைய பலம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் விட கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் போது நமக்காக நீதி செய்கிறவர் அவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை குறித்து அவதூறாய் பேசுகிறார்களா? பேசட்டும், கர்த்தர் அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார்.
இன்றைக்கு நமக்கு விரோதமாய் பரியாசமாய் பேசுகிறார்களா? பேசட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய சத்துருக்களில் கர்த்தர் செய்கிற நீதியை நம்மளுடைய கண்கள் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 14:14 வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி நாம் சும்மா இருப்போம். கர்த்தர் செய்கிற யுத்தத்தை பார்ப்போம். நம்மளுடைய சத்துருக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.